ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, தாதாபாய் நவ்ரோஜி பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இவங்களை பற்றி 12th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொத்தமே இவ்வளோ டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். தாதாபாய் நவ்ரோஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1870 வந்து பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும், ஓகேங்களா, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் 1892 வந்து பாராளுமன்றம், இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ லண்டன் போயிருக்கும் போது அவங்க 2 சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1865 இந்திய சங்கம், 66 கிழக்கிந்திய கழகம். ஓகேங்களா, 2 முக்கியம். அப்புறம் வந்துட்டு என்னன்னா, இவங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்கல்ல, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். இந்த புக்கில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா செல்வ சுரண்டல். ஓகேங்களா, ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் நிறைய சுரண்டாங்கல்ல, ஸோ செல்வ சுரண்டல் கோட்பாடு அதை பற்றி இவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ நிறைய சுரண்டதுனால அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு 30 மில்லியன் பவுண்டு வந்து நஷ்டமாக கொடுக்கணும். அந்த நஷ்டத்துக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா தாயக கட்டணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி என்னன்னு சொல்லணும்னா, இவர் வந்து முதுபெரும் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து 3 முறை தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் இவர் ஒரு பத்திரிகையாளரும் கூட. ஓகேங்களா, பத்திரிகையாளர் இவர் ரெண்டு பத்திரிகை வந்து நடத்தியிருப்பார். இந்தியாவின் குரல், ராஷ்டிர கோஃப்தார் அப்படின்னு 2 பத்திரிகை கூட நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, இது அப்பெல்லாம் 12th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. மொத்தமே இவ்வளோ டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.